ஹலோ கேஸ் கேமிங் அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம சூப்பர் டான் புள்ளிரோட எபிசோட் 30 தான் பார்க்க போகிறோம். ஸோ பிக் பேங் மிஷினோட எபிசோட் 10 அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே நான் போட வீடியோஸ் போகலாம் போய் பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த சீரிஸ் உங்களுக்கு புரியும். அண்ட் ஏன்னா இது நான் இப்போ கடைசியாக இந்த எபிசோட் பார்த்து 2 மாதத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு புரியலன்னா போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்படியே வளர்ந்து பேசாமல் டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, போன வீடியோவில் நடந்த மாதிரி நம்ம வெஜிடோ அண்ட் ஃபூ 2 பேருமே சண்டை போட்டிருப்பாங்க. ஸோ இடையில வந்து என்ன நடக்கும்னா, நம்ம ஹூ வந்து அந்த ட்ரீயை வந்து அவேக்கன் பண்ணுவார். அந்த யூனிவர்சல் ட்ரீ அவேக்கன் பண்ணும்போது சடனாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த உயிரோட்டம் கொடுத்து வளர்ந்துட்டு இருக்கிறப்போ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷைன் அடித்து லைட்டில் எரிஞ்சுட்ருக்கும். பட் சடனாக அதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே புஷ்ஷுன்னு அமர்ந்து போயிடும். ஸோ நம்ம ஃபூ என்னடா அது அரைக்கரண்ட் ஆயிடுச்சா இல்லை அது வந்து ஆஃப் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாரு. அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு காமிப்பாங்க நம்ம காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் பீரூஸ், அப்புறம் நம்ம யூனிவர்ஸ் 6ஓட நம்ம காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் சாம்பாஸ் அம்மா அவங்க எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி விஷ் கேட்பாங்க. சூப்பர் ட்ராகன் பால்ஸ்லாம் வந்து விஷ் கேட்டு இந்த மாதிரி யூனிவர்சல் ட்ரீ வந்து இந்த மாதிரி புஷ்வானமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு இது பண்ணி விடுவாங்க. அதை வந்து டீஆக்டிவேட் பண்ணுற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து செயலுக்கு செஞ்சுருவாங்க. ஸோ உடனே அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, நம்ம ஃபூ வந்துட்டு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுவார். என்னடா அது டே காட் டெசிஷன் உங்களை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி அவரும் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பண்ணியிருப்பார். ஸோ திரும்ப என்ன நடக்கும்னா, நம்ம வெஜிடோ அண்ட் ஃபூ 2 பேருமே சண்டை போடுவாங்க. சண்டை போட்டுருக்க இடையில என்ன நடக்கும்னா, இடையில வந்துட்டு இந்த மேட் சயின்டிஸ்டோவாக வந்துருவாங்க. அந்த ஈவில் சயின்டிஸ்டோவாகவும் அவங்களோட ஹஸ்பண்ட் மீராவும் வந்துருவாங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேர் தான் ஃபூவோட பேரண்ட்ஸ். ஸோ இவங்க 2 பேருமே வந்தோடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்ககிட்ட ஆல்ரெடி கையில் வந்து ஒரு எனர்ஜி பால் மாதிரி வச்சுருந்தாங்களே, அந்த எனர்ஜி பால் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வச்சிருப்பாங்க. ஃபூ வந்து நான் வந்துட்டு வந்து உனக்கு ஒன்று கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கையில் ஒன்று வச்சிருப்பாங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஃபூவோட பாடியிலேருந்து அப்படியே செலுத்திடுவாங்க. ஸோ செலுத்தினோடனே என்ன நடக்கும், ஃபூவோட பாடியில் வந்து சடனாக ஒரு சேஞ்ச் ஏற்படும். ஸோ இதன் மூலமாகவே நீ வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஆளாக மாதிரி இருவேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்பெல்லாம் சொன்னதுக்கப்புறம் நம்ம ஃபூ மேட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீம் பண்ணுறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருடைய பாடியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான சேஞ்ச் ஏற்படுது. அண்ட் இந்த வித்தியாசமான சேஞ்ச் எதன் மூலமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு பால் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பாலில் உள்ள அந்த ஈவில் எனர்ஜி தான். ஸோ அந்த ஃபுல் ஆஃப் அந்த ஈவில் கீ மேட் பார்த்தோன்னா நம்ம இவர் இருக்கார்ல ஃபூ, அவரோட பாடியில் ஃபுல்லாக அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ இந்த ஈவில் கீ அண்ட் ஆர் 2மே மிக்ஸ்அப் ஆகி நம்ம ஃபூவோட பாடிக்குள்ளே போய் அப்படியே மிக்ஸ்அப் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ மிக்ஸ்அப் ஆகி கொஞ்சமாக அப்படியே அவரோட பவர் எல்லாமே ஏறிட்டு இருக்கப்போ அவருமே வந்து பார்த்தோன்னா அது எல்லாத்தையுமே உணர்றாரு. இந்த பவர் யாரோடது, அவர் வந்துட்டு எப்படி பிறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா சினாரியோமே வந்து பார்த்தோன்னா காமிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெஜிகப்பூரோட எனர்ஜி. ஸோ நம்ம ட்ரங்க்ஸ் வந்து கொல்லும் போது அதுலேருந்து வந்த எனர்ஜி தான் வந்து பார்த்தோன்னா இவங்க வந்துட்டு நம்ம ஃபூ கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவருமே தெரிஞ்சுக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா இப்போ என்னோட லைக் நோக்கம் வந்து புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபூ வந்து பார்த்தோன்னா அந்த பவர்ஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு புது டிரான்ஸ்ஃபர்மேஷன் வராது. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இவருமே வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டார்ல. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இவர் இருக்கார்ல ஃபூ, அவர் வந்துட்டு தன்னோட அம்மாட்டே கேட்பார், நீங்கள் வந்துட்டு எனக்கு அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கேட்பார். ஸோ அப்போ வந்துட்டு அவங்க அம்மாவை என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது டோவாவை என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மாதிரி ஆமாம் நாங்கள் எல்லாமே உனக்கு பேரண்ட்ஸ் தான், பட் நாங்கள் வந்துட்டு இப்போ உனக்கு சர்வன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபூ வந்துட்டு இருள் உலகத்தோட அரசரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்க. நான் வந்துட்டு அப்போ இருள் உலகத்தோட அரசர் தானே, அப்போனா இந்த இடத்த விட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்த்தா உத்தரவு போடுவார். அந்த டோவாகுமே பார்த்தோன்னா ஒன்றுமே புரியாது. ஸோ இப்போ வந்துட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா, யூனிவர்சிட்டியை இந்த ஈவில் எனர்ஜி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வச்சு அப்படியே அவேக்கன் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க போய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி வச்சு அவேக்கன் பண்ணிட்டு இருப்பாரு. இதற்கிடையில் தடுத்து நிறுத்தணும்ல வெஜிடோ என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, அதை போய் தடுத்து நிறுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபூ கூட வந்து பார்த்தீங்கன்னா போய் சண்டை போகிறாரு. ஸோ அந்த டார்க்கிங் ஃபூவோட சண்டை போட்டுருக்கும் போது இவங்களோட ஃபைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா வெஜிடோ அப்படின்ற ஒரு காட்லி லெவலில் தான் இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபூ அப்படின்றவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸோ சண்டை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக முடியாது. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கிறப்போ யூனிவர்சல் ட்ரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபூ எனர்ஜி கொடுத்துருக்காரு. அதையுமே நம்ம வெஜிடோ திரும்ப டிஸ்ட்ராக்ட் பண்ண. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக நம்ம வெஜிடோவை யார் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஃபூவோட அப்பானா மீரை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாரு. ஸோ டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது சடனாக என்ன ஆகுதுன்னா, நம்ம ஃபூ வந்துட்டு எனர்ஜி கொடுத்துருந்தால உடனே என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு டைமென்ஷன் வந்து அப்படி லைட்டாக கிராக் அப் ஆகுது. கிராக் அப் ஆகிட்டு இன்னும் சொல்லப்போனால் அது வந்துட்டு ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த போர்ட்டெல்லாம் ஓப்பன் ஆகி அதுலேருந்து யார் வராங்க அப்படின்னா, ஷாக்கிங்லி நம்ம செனோ வெஜிடோ சூப்பர் சையன் 4 வெஜிடோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்லேருந்துட்டு வராரு. ஸோ அந்த சூப்பர் சையன் 4 அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் அதுவும் செனோ வெஜிடோவை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காகவும் சர்ப்ரைசிங்காகவும் இருந்தது. அண்ட் அவங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க தான் வந்துட்டு டெமிக்ரா. ஸோ டெமிக்ரான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா அவர் வந்துட்டு இவங்களோட குரூப்பில் இருந்தவர் தான். அவர் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி கட்சி மாறிட்டாரு. ஸோ அதனால் அவங்க தான் வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலமாக தெரியுது. அண்ட் இது வந்து பார்த்தோன்னா அவங்க டோவாவும் பார்த்து ஷாக் ஆவாங்க. நீ ஏன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்ற மாதிரி அவங்களும் பார்த்து ஷாக் ஆவாங்க. நம்ம டார்க்கிங் ஃபூவும் நம்ம செனோ வெஜிடோ பார்த்துருப்பாப்ல. நம்ம செனோ வெஜிடோ என்ன பண்ணுவார்னா, அந்த ஸ்பீடுக்கு நம்ம டார்க்கிங் ஃபூவை ஒரே பஞ்சாக விட்டுருவார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த யூனிவர்சல் ட்ரீ பிளானை வந்து நான் வந்துட்டு சக்சீட் பண்ண விட மாட்டேன், நான் அவனை வந்து தடுத்து நிறுத்துவேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லுவார். ஸோ இதனோட இவங்களோட சீன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு பிளேஸை காமிக்கிறாங்க. அந்த பிளேஸ் ஆல்ரெடி அழிஞ்சு போன மாதிரியான ஒரு நிலைமையில தான் இருக்குது. எப்படி நம்ம டோர்னமெண்ட் ஆஃப் பவரில் அந்த ஸ்டேஜ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மதந்துக்கிட்டு இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஸுக்கு சூழ்ந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லைக் அந்த இடமே ஒரு டெஸ்ட்ரக்ஷனால் வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்த அப்படியே க்ளோஸ் அப்பில் காமிக்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் பல்காக நின்றுட்டு இருக்காரு. அவர் யார் அப்படின்னா, இட்ஸ் நதர் தென் இவர் தான் நம்ம லெஜெண்டரி சூப்பர் சையன் ப்ரோலி.
ஆக்சுவலி இவர் டிராகன் பால் சூப்பர் ப்ரோலி கிடையாது, இவர் நம்ம டிராகன் பால் ஜி ப்ரோலி, அதாவது நான் கேனன் ப்ரோலி. ஸோ நான் கேனன் ப்ரோலியும் திரும்பி அப்படியே ஒரு சிரிப்பாக இருப்பாருங்க ஈவில் ஸ்மைலு. ஸோ சிரிச்சதுக்கப்புறம் இவருமே வந்து பார்த்தோன்னா அடுத்த எபிசோடில் வரப்போகிறார் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்த மாதம் பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரோலிக்கு வந்துட்டு பார்த்தோன்னா இந்த எபிசோடில், அதாவது நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து ஒரு புது டிரான்ஸ்ஃபர்மேஷன் தராங்க, அதாவது லிமிட் பிரேக்கர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து பார்த்தோன்னா கேள்விப்பட்டேன். ஸோ என்ன அது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் மந்த் வந்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த எபிசோடு வந்து கம்பேரிங் டு அதர் எபிசோட்ஸ் இது கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஸோ அதனால் போய் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 9 நிமிஷம் 10 நிமிஷம் தான், 10 நிமிஷத்தில் ஒரு 7 நிமிஷமோ 5 நிமிஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் எபிசோடு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பார்க்கறதுல அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்காது. ஸோ இதை நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸில் தட்டிட்டு மறந்துடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுருங்க. நான் உங்கள் இடத்துல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.